Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Sumiaariworld. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் ஒர்க் நம்ம எப்படி பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் நெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி கொடுத்துருக்குறேன் காப்பர். ரெண்டாவது 2 mm 4 mm நடுவில் ஸ்டோன் செயின், திருப்பியும் 4 mm லாஸ்ட் ஒரு ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். இந்த பேக் நெக் ஃபுல்லுமே அதே தான் கண்டினியூ பண்ணி லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அந்த பார்டருக்கு 2 mm பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைன் காப்பர் ஜரியிலேயே கொடுத்துருக்குறேன். அப்புறம் நடு சென்டரில் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடு சென்டர்லேயும் காப்பர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். அங்கங்கே புட்டாஸ் ஃப்ளவர் புட்டாஸ் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் பார்டர் லைன் இங்கே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பார்டர் லைன் கொடுத்துட்டு ஃப்ளவர்ஸும் எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹேண்ட் நம்ம டீட்டெயிலாக எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டுக்குமே அதே மாதிரி தான் அங்கே நம்ம எப்படி பார்டர் லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ், அப்புறம் நடு சென்டரில் ஒரு ஃபுல் ஃப்ளார் நெக்குக்கு ஹாஃப் ஃப்ளார் தான் வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளார் அந்த ஹேண்டுக்கு வர்றது மாதிரியும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்டுக்கு நடு சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வருது. ஃப்ளவருக்கு நான் எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் எம்போஸ்டு த்ரெட் பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக க்ரீன் கலர்லேயே எம்போஸ்டு த்ரெட்டுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் கொடுத்து முடிச்சிட்டோம். சாரியோட பார்டர் காப்பர் கலர், அதனால நான் காப்பர் கலர் ஜரி எடுத்துருக்கிறேன். இந்த கர்வ் மாதிரி வர பார்டர் லைனுக்கு 3 லைன்ஸ் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எனக்கு லைன் டார்க்காக தான் தெரியுது. இந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பார்டர் லைன் கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இனி 2 mm பீட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். காப்பர் பீட் தான் எடுத்துருக்குறேன். நம்ம இங்கேயும் ஒரு லைன் 2 mm பீட், இந்த பக்கமும் ஒரு லைன் 2 mm பீட் கொடுத்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் 4 mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நான் தேவையான அளவு ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நான் கம் எதுவும் போடலை. நான் கம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது கம் எதுவும் அப்ளை பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது நல்லது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். பீட்ஸ் நீடில் இது வந்து பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம உள்ள எம்போஸ் லோட் கொடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கிற ஃப்ளவரோட அந்த அவுட்லைன் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் அவுட்லைன் நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு பார்க்கலாம். ஃப்ளவருக்கு வந்து நம்ம பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இனி வந்து உள்ளே எம்போஸ்டு ரோட் ஸ்டிச் கொடுக்கலாம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். த்ரெட்டை மேலே எடுத்துட்டு லாங் செயின் போட்டுட்டு கீழே பார்த்து ஒரு லாக், திருப்பி ரைட் சைடு பஞ்ச் பண்ணுறோம். மேலே பார்த்து மேல் பக்கமாக லாக் பண்ணுறோம். திருப்பி லெஃப்ட் சைடு வரும்போது லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். கீழே பார்த்து லாக் பண்ணுறோம், லாக் செயின். திருப்பி மேலே போகும்போது செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுறோம். மேலே பார்த்து லாக் செயின், கீழே வரும்போது கீழே பார்த்து லாக் செயின், மேலே போகும்போது மேலே பார்த்து லாக் செயின். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறோம் ஃப்ளவர் பெட்டல்ஸுக்கு. இந்த எம்போஸ்டு த்ரெட்டு நம்ம வந்து கீழே அட்டாச் பண்ணி இருக்கிறது தெரியாத அளவு வந்து நம்ம த்ரெட்டால் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நெருக்கமாக. இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸ்லாண்டிங்காக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், அதில் ஒரு லாக் செயின், திருப்பி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்னால் குட்டி செயின் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து லாக் செயின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே லாக் செயின், இங்கே செயின் ஸ்டிச், லாக். இந்த ரவுண்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டோன் செயினை இந்த சென்டரில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டோன் செயின் வந்து கரெக்டான சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் சேஃப்டிக்காக. இனி வந்து சரி த்ரெட் வச்சு நம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் இந்த மாதிரி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். காப்பர் ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு சின்ன குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் காப்பர் ஜரி வச்சு. இந்த ஃப்ளவரை சுற்றிலையும் அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு லைன் வந்து நம்ம சரி அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம்.
ஃப்ளவரை சுற்றி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். பார்டர் லைனுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து அங்கங்கே ஒவ்வொரு புட்டாஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த 4 mm பீட்ஸு சுற்றிலையும் நம்ம வந்து 2 mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் மாதிரி 2 நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளார் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.